சார் நேற்று என்ன நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு கூகுளில் நம்ம சர்ச் பண்ணோம்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் முன்னாடி வருது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளோட டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸுக்காக வந்து ஒரு எஸ்இஓ பண்ணலாம் அப்படிங்கிறது லைவாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். அதில் என்ன பண்ணிருங்க, எப்பவுமே நீங்கள் ஏதாவது செக் பண்ணுறோம்னா கோ டு ஒரு கெஸ்ட் ப்ரொஃபைல் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். நான் இந்த காம்படிட்டிவ் அனாலிசிஸ் நான் பண்ண சொல்லியிருந்தேன். யாரும் எல்லாம் பண்ணிட்டீங்க, நேற்று பண்ணலன்னு சொன்னீங்க. அனுப்பிச்சுருக்கீங்களா எனக்கு? அனுப்பிச்சுருக்கீங்க. எல்லாருமே காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பிரவீன் நீங்களும் பண்ணணும். டெம்ப்ளேட் வாங்கிக்கோங்க. இதே தான் ஒன்றும் இல்லை, டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸிங் கோயம்புத்தூர் போட்டால் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 கம்பெனி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 கம்பெனிக்கு எப்பயுமே பண்ணணும் காம்படிட்டிவ் அனாலிசிஸ். அட்லீஸ்ட் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு கம்பெனியோட அந்த டெம்ப்ளேட்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே கம்பேர் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா முடிஞ்சது காம்படிட்டிவ் அனாலிசிஸ். ஏன் தேவைன்னு பாருங்க. இப்போ நான் சஞ்சய்ட்டு ஒரு ஒர்க் கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து காம்படிட்டிவ் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். அவங்க வந்து ஆட்ல பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆட்ல அது இல்லைன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல பண்ண சொல்லிருக்காங்க. அதனால எல்லா கம்பெனிக்கும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நேற்று நம்ம பார்த்தது கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ், பிட்டா அகாடமி, ஹியூமோ டெக்னாலஜி 3 கம்பெனி நம்ம பார்த்தோம். நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 28 29 இருந்து எப்படி வந்து நம்ம முன்னாடி கொண்டு வர போறோம், இந்த பொசிஷனை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம கூகுள் சர்ச் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருது அப்படின்னா யூஆர்எல் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எல் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ரிவ்யூஸ் ஒன்று வந்து இந்த ரிவ்யூஸ் வந்து நம்ம போடணும். இது வந்து ரியல் ரிவ்யூஸ். இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது கூகுள் வந்து சொல்லியிருக்கு கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து 17,981 பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, எல்லாருமே 5 அவுட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? இது கூகுள் கொடுக்குது இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை. கூகுள் கொடுக்குது நான் சொல்ல, கூகுள்ல சர்ச் பண்ணா இப்படி ஒன்று வருது. அது கூகுள் கொடுக்குதான்னு தெரியாது. 17,981 பேர், 17,000 பீப்புள், 18,000 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. 18,000 ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1,00,000 பேருக்கு மேல படிச்சிருக்காங்க. அப்பதான் வந்து 1/4 வந்து ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்து இவங்களை பாரு, 5 அவுட் ஆஃப் 5 78,000. இவங்களுக்கு வந்து என்னன்னா பிரான்ச்சஸ் இருக்கு. வி ஹேவ் பிரான்ச்சஸ் இன் சென்னை, பெங்களூர், அப்கோர்ஸ் இருக்கு. இதே பாருங்க, ரிவ்யூவே இல்ல. அப்ப இந்த 3 கம்பெனில எது பெஸ்ட் கம்பெனின்னு நினைக்கிறீங்க? இஃப் யூ சி ரிவ்யூ as ஒன் ஆஃப் த பேராமீட்டர், பிட்டா. ஏன்னா 78,000 ரிவ்யூஸ் இருக்கு. இப்ப அடுத்த கொஸ்டின், யார் யாரெல்லாம் இதை நம்புறீங்கன்னு கேட்குறேன். நான் கேட்கறதுனால உடனே இல்லை நம்பலன்னு சொல்லிடாதீங்க, இல்லை நம்புறேன்னு சொல்லாதீங்க. உங்களோட இது நான் எங்க கம்பெனிக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஃபுல்லாக ஃபேக்காக சொன்னாலே ரிவ்யூஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ ரெப்புடேஷனை காட்டுறதுக்காக ஃபேக் ரிவ்யூஸ் நிறைய பண்ணுது. இல்லை, அது வந்து கூகுள் ரிவ்யூஸ்லாம் நீங்க சொல்றது இல்லை, வெப்சைட்லேயே அந்த ஓகே, வெப்சைட்டுக்குள்ள வரதே இருக்கு. அப்ப நீங்க எப்படி நம்புவீங்களா? இதே நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டீங்க. இல்ல சரி, ஒருவேளை நீங்க சொல்றபடி வந்து உண்மையான ரிவ்யூஸா இருக்கலாம்ல, அப்புறம் அந்த சமயத்தில் தப்பா இருக்குல்ல, உங்களோட டெசிஷன் தப்பான மாதிரி ஆயிருக்குல்ல. லாஜிக்ல என்ன இல்ல அதை வச்சு யோசிங்க. லாஜிக்லாம் நான் நம்பாததுக்கு ரீசன் இதுதான் சார். லாஜிக்லாம் நான் ஃபீல் பண்றது ஃபேக் ரிவ்யூ, கரெக்ட் ஃபேக் ரிவ்யூஸ். ஆனா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. எப்படி ஃபேக் ரிவ்யூஸ்னு சொல்றீங்க? உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். பட் இப்போ ட்ரை பண்ணுங்க சொல்றது. இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு 5 அவுட் ஆஃப் 5 கரெக்டுங்களா? நீங்க கொடுத்து 5 அவுட் ஆஃப் 5, 5 ஸ்டார் 5 ரேட்டிங் வச்சிருக்காங்க. 78,000 பேரும் 5 அவுட் ஆஃப் 5 கொடுப்பாங்க அப்படின்னா எந்த பிசினஸ்லயுமே கொடுக்க மாட்டாங்க. 99%. 1% சில பிசினஸ் இருக்கு, அதுல கொடுப்பாங்க. மீதி எந்த ஒரு கம்பெனி, நீ டாடா, பிர்லா, அம்பானி, அதானி, எந்த பிசினஸ், ஏர்டெல், வோடபோன், ஜியோ, பல கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. அமேசான், எத்தனை பேர் அமேசான் 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருவாங்க? அமேசான்ல எத்தனை ப்ராடக்ட் பார்த்துருக்கீங்க? ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 5 அவுட் ஆஃப் 5 ஃபார் 78,000. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றது எப்படின்னா, கன்சியூமர் ப்ராடக்ட்
என்ன ப்ராடக்ட் எடுத்துக்கலாம்? ஏதோ ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க சர்மா. நீங்க நேரா உட்கார்ந்தா உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன். ட்ரெஸ் மெட்டீரியல் சுடிதார் செட் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இதுல இப்போ சும்மா நம்ம மேலோட்டமா பார்க்கலாம். நம்ம இந்த பேர் ரிசர்ச் பண்ணலாம். ஸ்பான்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 113, 4 அவுட் ஆஃப் 174. இப்போ நீங்க இது வச்சு இதுல ஃபில்டர் போனோம் அப்படின்னா ரேட்டிங்ஸ் படி 4 அண்ட் above மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுல இன்க்ளூட்ஸ் 5. ஸோ 4 அவுட் ஆஃப் 21, 826, 737. அதிகமான ரிவ்யூஸ் எங்க வந்திருக்குன்னு பாருங்க. 1K, 2.9K. இந்த பேஜ்ல மட்டும் அதிகமானது 2.9K, 556, 2K, 4K. ஆனா இங்க ரேட்டிங் வந்து 4.1, 4Kல 1.5K, 1K, 5.4K, 4, 1500, 2743. 5 மேல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 3.3K, 5K மேல ஏதாவது 1.7, 1.8, 894, 1.2, 3, 41, 822. ஒரு பேஜ் ஃபுல்லா பார்த்தா 5.4K மேக்ஸிமம் இருக்கு. அந்த 5.4K ரிவ்யூஸ் கொடுத்தவங்கல 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவ்யூலும் இல்லை. 5 அவுட் ஆஃப் 5 வரும். ஒரு 10 பேர் 20 பேர் தான் டோட்டலா ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா வரும். நீங்க உங்களுக்கு ஆடியன்ஸ் அதிகமாக யூ கேனாட் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். யூ டேக் எனி பிசினஸ். அதனாலதான் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. எந்த பிசினஸ் சுடிதார் எடுத்தோமா அதுல 5 அவுட் ஆஃப் 5 இல்ல. 5 அவுட் ஆஃப் 5 இருக்கும். 10 பேர் 20 பேர் கொடுத்துருப்பாங்க, 100 பேர் 200 பேர் கொடுத்துருப்பாங்க. 1000க்கு மேல நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா 5 அவுட் ஆஃப் 5 வந்து லாஜிக்கலா வராது. அதாவது பிசினஸ் எத்திக்ஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். லாஜிக்கலானா எப்படி சார் வராம போயிடலாம்ல. எங்க நீங்க நடந்தீங்கனாலும் ஒரு தப்பு நடந்துதான் ஆகும். ஒன்னா நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட காம்படிட்டரே வந்து சும்மா போட்டுருவோம். இன்னொரு செல்லரே வந்து 10 ரிவ்யூ பேடா போடுவாங்க. இல்ல ஏதோ ஒரு இடத்துல சர்வீஸ் நீங்க சரியா கொடுக்க முடியாம போயிடும். ஒரு பார்சல் அனுப்பாங்க, நீங்க டெலிவரி பர்சன் லேட் பண்ணுவான், அதனால ரிவ்யூ மேக்ஸிமா. ப்ராடக்ட் நல்லா இருக்கும், டெலிவரி பர்சன் லேட் பண்ணி கொடுப்பான். 5ஆவது மாடியில் இருப்பான், சார் வந்து வாங்கிக்கோ நான் கீழே வச்சுட்டு போறேன் அப்படின்னு போயிடுவான். போன வந்து உடனே நம்ம ரிவ்யூ மோசமா எழுதுவோம். ஏன் எழுதுறாங்கன்னா நீங்க அதிகமா மேல போக இப்படிதான் நடக்குங்கிறது நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல 78,000 நான் கொடுத்துருக்காங்கன்னா இங்க லாஜிக்கலா பாருங்க. இந்த நம்பர்ல நான் டவுட் பண்ணல. மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்காங்க, அவங்க வச்சிருக்காங்க. ஆனா எல்லாத்துலயும் 5 அவுட் ஆஃப் 5 என்ன ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் டவுட். அப்ப இவங்க வந்து 4.5, 4.2 கொடுத்துருந்தாங்கன்னா டவுட் பண்ணவே மாட்டோம். அமேசான்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, என்னை வச்சுக்கோங்க, நான் வாங்குறேன் அப்படின்னா 4 ரேட்டிங் இருந்தா மட்டும்தான் நான் வாங்குவேன். அதான் 4 அண்ட் above. குவான்டிட்டியில 1000 ஆச்சு நான் எதிர்பார்க்கிறேன். பர்சனலா நான் சொல்றது பண்றது சொல்ல. அப்ப 4 வித் 1000 குவான்டிட்டி ரிவ்யூஸ்ல எவ்வளவு இருக்கோ அதை நான் பண்ணுவேன். அப்ப 5 அவுட் ஆஃப் 5 இருந்ததுன்னா, ரொம்ப இருந்ததுன்னா அது உண்மையாவே ரிவ்யூவா இல்ல ஃபேக் ரிவ்யூஸா நம்ம தான் யோசிக்கணும். இப்போ ஒரு சொன்ன மாதிரி ஃபேக் ரிவ்யூஸ் எஸ் இருக்கலாம். எப்ப இருக்கலாம்னா, ஏன்னா எல்லாமே 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கீங்க. அத்தனை பேரும் 78,000 பேருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பாங்களா? சான்ஸ் கிடையாது. ஏன்னா எடுக்கிற ஃபேக்கல்ட்டி வேற, அங்க உள்ள ரிசப்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க வேற, கம்பெனி ஓனர் வேற. இத்தனை பேர் ஒரே ஆள் ஹேண்டில் பண்றாங்கன்னா நீங்க பண்ணிடலாம். இத்தனை பேர் இருக்கிறப்ப தப்பு எங்கேயோ ஒரு பக்கம் நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து அப்ப பொய்யா. அப்ப கூகுள்ல வருது அப்படிங்கறக்க நிறைய பேர் வந்து அதை பிலீவ் பண்ணிடுறாங்க. கூகுள் இது ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கு 5 அப்படின்ட்டு. ஆக்சுவலா இது கூகுள் கொடுக்கறது இல்லை. கூகுள் ஒன்லி டிஸ்பிளேயிங் த ரேட்டிங்ஸ். இதை வந்து கூகுள் என்கரேஜ் பண்றாங்க. நீங்க மாதிரி இந்த மாதிரி ரேட்டிங் கொடுங்க. 5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கல, உங்களுக்குன்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கிற ரேட்டிங்கை நீங்க கொடுங்க, நான் அதை டிஸ்பிளே பண்றேன் அப்படின்ட்டு கூகுள் சொல்றாங்க. ஸோ அந்த இதுக்கு தான் ஸ்கீமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்கீமா கீழே தான் இந்த ரேட்டிங்கிறது வரும். ப்ரைஸ் வரும், எஃப்ஏக்யூ வரும், ரெசிபிஸ் சம்பந்தமானது வரும். இது எல்லாமே வந்து ஸ்கீமா கீழே வர்றது. ஒன் ஆஃப் த ஸ்கீமா தான் ரேட்டிங், ரிவ்யூ ரேட்டிங். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப இவங்கள மாதிரி நம்ம எப்படி போகுது. இப்ப பியூமா டெக்னாலஜி நல்லா கூட இருக்கலாம் கம்பெனி, ஆனா இவங்க ரிவ்யூஸ் இருக்கும், டிஸ்பிளே பண்ணாம விட்டுருக்காங்க. இப்ப இது எப்படி போடுறது அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல்.
இந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்கீமா மார்க்கர் டெஸ்டிங் வரும். நான் உங்களுக்கு எடுத்து இதுலயே போட்டுறேன். ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல் கீவேர்டு வந்து ஸ்கீமா டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா இப்போ இவங்களோட வெப்சைட் எடுத்து நான் போடுறேன். யாரு வந்திருக்கா? லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் டெக்னாலஜிஸ் வருது பாத்தீங்களா, இவங்களோட இடத்துல நான் போடுறேன். இந்த URL காப்பி பண்ணி ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க. ரிச் ரிசல்ட்ஸ் டெஸ்ட் ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட்டர் அப்படின்னு. ரிச் ரிசல்ட்ஸ்ல போனீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத மட்டும் சொல்லும். ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட்டர்ல போனீங்கன்னா அந்த கோட் எப்படி இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ரிச் ரிசல்ட்ஸோட ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட்டர். அந்த URL எந்த URL போடுறீங்களோ அந்த URL. இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்த காம்படிட்டர் போடுறோம். நேற்று சொன்னா இவங்க ஆபீஸ் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல காணாம, வெப்சைட்ல இல்ல. பட் அவங்க URL கொடுத்துருக்காங்க. கூப்பிட்டு கூட அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப இது போட்டதுமே என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கீமா மார்க்கப் வேலிடேட்டர் மட்டும் வச்சிருக்காங்க. மல்டிபிள் இது இருக்கும், FAQ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். இந்த கம்பெனி வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு வச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க போனீங்கன்னா 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ் அப்பதான் அந்த டிஸ்பிளேல வரும். இப்போ அட் டைப் ப்ராடக்ட் அப்படின்னு நான் இங்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து காமிக்கணும் ஹைலைட் ஆகுதான். இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல்ல எழுதுவாங்க. எங்க ஆரம்பிக்கிற ஸ்கிரிப்ட் ஃபைல்ல ஒரு இது முன்னாடியே ஆரம்பிக்கிறது. டைப் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா இங்க ஒரு ப்ராடக்ட், இதுக்கு முன்னாடி கான்டெக்ட், அதுக்கு முன்னாடி இந்த பிராக்கெட், இங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த ஸ்கிரிப்ட். டைப்புங்கிறது இங்க வந்துருச்சு. ஆனா இந்த கோடு வந்து எங்க ஆரம்பிக்கும்னா எப்பவுமே புரிஞ்சுக்கணும், ஸ்கிரிப்ட் ஃபைல்னு இப்படிதான் ஆரம்பிக்கும். ஜேசன் ஃபைல்னு எழுதியிருக்காங்க, ஜேசன் ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு. இப்ப ப்ராடக்ட்ஸ்ல இங்க ஆரம்பிக்குது. இந்த லைன் எவ்வளவு? 4400. இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4400 லைன்ல ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்குது. கீழே வர்றாங்க, இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. 4000 இந்த ஸ்கிரிப்ட்ங்கிறது இங்க முடியுது. 4400ல ஆரம்பிச்சு 4414 வெறும் 14 லைன் தான். இப்ப இந்த லைனை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம். நீங்க இந்த கோடை வந்து காப்பி பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் சார் 4399ல இருந்து வாங்க 44. இந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சு ஸ்கிரிப்ட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற லைன். இப்ப இந்த இதை காப்பி பண்ணி அப்படியே நம்ம வெப்சைட்ல போட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு பாருங்க. ப்ராடக்ட்னு போயிட்டு கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குங்களா, இந்த இடத்துல ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதெல்லாம் அந்த ஃபார்மேட் மட்டும் தப்பாகாம பார்த்துக்குவோம். அந்த கமா இதெல்லாம் ரெவ்யூஸ். சரி, ஸ்கீமெல்லாம் நிறைய டைப் இருக்கு. இந்த கம்பெனி இப்படி எழுதியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி வேணாலும் எடுத்து நம்மளுக்கு தேவை அங்கே வரணும், அவ்வளவுதான். இமேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, இமேஜஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்து காமிச்சிருக்காங்க. இப்ப நீங்க நம்மளோட இமேஜ் எடுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோகோ வச்சுக்கோங்க. ரைட் கிளிக், ஓபன், காப்பி இமேஜ் அட்ரஸ். இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டால வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் காப்பி இமேஜ் அட்ரஸ் போட்டேன்னா என்ன வருதுன்னு பாருங்க, நம்மளோட லோகோ வருது. ஸோ இந்த அட்ரஸ் தான் அங்கே போட்டுருக்கு. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன், பெஸ்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சென்னை வித் பிளேஸ்மெண்ட். உங்களுக்கு வேற ஏதாவது எழுதிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணோம்னா சென்னைக்கு பதில் கோயம்புத்தூர் நான் போட்டேன். அக்ரிகேட் ரேட்டிங் 5. இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்றேன்னா என்னோட ஜஸ்டிஃபிகேஷனை நான் கொடுக்குறேன். இப்போ கூகுள் போயிட்டு ஏன்னா நாளைக்கு கேட்கணும். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை கிரீன் டெக்னாலஜிஸ் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஏங்க நீங்க வந்து 17,000 கொடுத்துருக்கீங்கல்ல, ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு நீங்க கேட்பாரு. பையிங் ப்ராடக்ட் யூ கேன் ஆஸ்க் தம். 78,000 போடுறீங்க, எங்க ப்ரூஃப்? வாயில சொல்லக்கூடாது. எங்கிட்ட இத்தனை பேர் படிச்சாங்க, இத்தனை பேர் கையில் எழுதி கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் இருக்கா அப்படின்னு கேளுங்க. இல்ல அப்படின்னா பொய்யானதுங்கிறது ஈஸியா முடிவு பண்ணுவோம். இதுதான் நான் சொல்றேன். இப்ப ஆப்பிள் டெக்னாலஜி நீங்க போட்டீங்கன்னா 2162 வருது. எவ்வளவு? 4.7. கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா
ஜஸ்டேல் இது ஒரு கூகுள்ல ஜஸ்டேல்ல வந்து பாத்தீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 5 எவ்வளோ 2197 votes. இது நீங்க ஒண்ணு இல்லை, இது கூகுள் கொடுக்குற பொய்யான இன்ஃபர்மேஷன் இல்லை. justdale.comல போய் ஆப்பிள் டெக்னாலஜியோட பாத்தீங்க அப்படின்னா 2197 நம்ம வாங்கிருக்கோம். ஸோ ஃபேஸ்புக்ல வெறும் 3 ஓட் தான், அது விட்டாங்க 5 out of 5 பட் 3 ஓட். இங்க ஒரு 2197, இங்க ஒரு 2162, ரெண்டு 2200, 4400 ரிவ்யூஸ் நம்ம டோட்டலா வாங்கிருக்கோம். கூகுள்ல வாங்கினது ஜஸ்டேல்ல வாங்கணும். அப்ப நான் இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 2400, இங்க வந்து 4.6 7 வாங்கியிருக்கோம், 4.7 வச்சுட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு நியாயமா இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சுங்களா, இதை வந்து நான் ரன் பண்றேன், ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ அதை அப்படியே எடுத்துச்சு, 0 error 0 1. ஆனா இது ரியலா அங்க சர்வர்ல அப்டேட் ஆயிருக்காது, சும்மா இங்க மட்டும் தான் காமிக்கிறாங்க. நீங்க அதனால அங்க கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ்ல அப்டேட் ஆகுது. அப்ப இது கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்ல 4399 இருந்து இந்த ஸ்கிரிப்ட் முடிகிற வரைக்கும் காப்பி பண்ணி டெவலப்பருக்கு நம்ம அனுப்பிச்சிருவோம். எனக்கு வந்து இதை இந்த பேஜ்ல போட்டுருங்க, பைத்தான் பேஜ்லயோ ஜாவா பேஜ்லயோ எதுல போடுறீங்களோ போட்டுருங்க நம்ம சொல்லிட்டோம்னா, அவரு வேர்ட் பிரஸ்ல நம்ம ஃபைல்லாம் எழுதுறப்ப வேர்ட் பிரஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல்லாம் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்க கொண்டே போட்டுருவாரு. அந்த பேஜுக்குள்ள அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல போடுறது போட்டுருவாரு. எல்லா பேஜுக்கும் நீங்க லேண்டிங் பேஜ் எதெல்லாம் கன்சிடர் பண்றீங்களோ ஜாவாக்கு பைத்தானுக்கு எல்லாம் வரணும்னா அந்த பேஜ்ல போடணும். போட்டாதான் வரும்னு கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கோங்க. போட்டீங்கன்னா நல்லது. இப்போ கியூமோ டெக்னாலஜி ஏன் கிளிக் பண்ண மாட்டேங்க, கிளிக் பண்ணா பார்த்தோன்னு ஒரு அட்ராக்டிவ் 4.5 out of 5 7000 78,000 கியூமோ வாங்கியிருப்பாங்க ஒரு ரேட்டிங்ஸ். அவங்க போடாதனால அவங்களுக்கு கிளிக் பண்றது குறையும். ஒரு எஸ்இஓல நம்ம முன்னாடி கொண்டு வரது முக்கியம் இல்லை, அதை கிளிக் பண்ணணும் கஸ்டமர்ஸ். இந்த ஸ்கீமாவை என்கரேஜ் பண்றாங்க, அதனால நம்மளும் அதை பண்றோம். இப்ப நம்மளோட ஸ்கீமா போல டெக்னோவிஷன் எடுக்கிறேன். இவங்களோட யூஆர்எல் போடுறீங்க, எங்க போடுறோம் ஸ்ட்ரக்சர் டேட்டா, இவ்வளவுதான். இதை காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க முடிச்சிடும். ஸோ நீங்க என்ன டாஸ்க்ல பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கோர்ஸுக்கு நீங்க வேற ஒரு ரேட்டிங் மாத்தி எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் அனுப்புங்க, ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஏதோ ஒரு கோர்ஸ் பேசி நமக்கு எல்லாமே இருக்கு, நீங்க அது இருக்கு இல்லைன்னா பார்க்க வேண்டாம். நீங்க ஒரு ஸ்கீமா ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, ஏதோ ஒரு ரேட்டிங் வேற நம்பர் போட்டு அனுப்பிச்சு விடுங்க. இல்ல அப்டேட் எடுக்க 4000 போடுறதுனால இப்போ ரன் நியூ டெஸ்ட். நாளைக்கு வந்தோடனே ஞாபகப்படுத்த, எனக்கு இந்த சர்வருக்குள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இன்னைக்கே சொன்ன பாஸ்வேர்டு ஒன்று வாங்கல இருக்கேன். இப்போ என்ன வந்து நோ ஐட்டம்ஸ் டிடெக்டட். அப்போ இவங்ககிட்ட ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்கீமா போடாம இருக்காங்க. இருந்திருந்தா இங்க காமிச்சிருக்கோம்ல, ஒன்னா எரர் இருந்திருந்தாலும் அங்க வராது, ஆனா எரரும் இல்லை, அது டேட்டாவே இங்க இல்லை. நம்மளோட இப்போ நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோம் பாருங்க. எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் ஒன்று போட்டிருக்கோம், எல்லாமே 0 error 0 1. என்ட்ரி அப்படின்ற ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு நம்ம போடல. வெப் பேஜ்னு ஒன்று போட்டிருக்கோம், லோக்கல் பிஸ்னஸ் போட்டிருக்கோம், எஜுகேஷனல் ஈவெண்ட், ப்ராடக்ட். ஆனா ஒரே ஒரு ஸ்கீமா தான் அதை எடுத்து வந்திருக்கு, இந்த ப்ராடக்ட்ங்கிற ஒரு ஸ்கீமா மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. ஸ்கிரிப்ட் ஃபைல் எங்க ஆரம்பிக்குது, நான் சொன்ன மாதிரி இங்க ஆரம்பிக்கும். இவரோட ஸ்கிரிப்ட்னு ஒரு இருக்கணும். அதே இது முடியறது வந்து பாத்தீங்கன்னா இங்க முடியுது, ரொம்ப தள்ளி போய் முடியுது ஸ்கிரிப்டிங். ஸோ இதெல்லாம் பார்த்தா 4.7 பெஸ்ட் ரேட்டிங் 5 ஒரு ரேட்டிங் 1. இது ஒரு டைப் ஆஃப் இதுல ஸ்கீமால எழுதியிருக்காங்க. நம்ம ஏதோ ஒன்று எடுத்து எழுதுனா போகும். நீங்க வந்து புதுசா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுத வேண்டியது இல்லை, யாரோ ஒருத்தர் எழுதுனதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது தான் வேற ஒன்றும் கிடையாது. இதை நீங்க பண்ணி போட்டோம்னா தான் கூகுள் வந்து டிஸ்பிளேலையும் காமிப்பான், இன்னொன்று எஸ்இஓக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள் அதை காமிக்கல அப்படின்னா நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம், பட் மற்றவங்களுக்கு காமிக்கிறப்ப அப்ப அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதனால நம்மளும் இதை வந்து பண்ணணும்.
அதனால ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்கீமா வந்து சிம்பிளஸ்ட் வே வந்து என்னன்னா, ஸ்மார்ட்டஸ்ட் வே வந்து வேற யார் போட்டுக்கோங்களோ அந்த லிங்க் எடுத்து இதுல போட்டுருங்க. அந்த கோடை அப்படியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. மாடிஃபை பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி டெவலப்பர்ஸ் அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1 டேலயே எஃபெக்டிவ் ஆயிரும். கூகுள் சர்ச்ல நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். கூகுள் சர்ச்ல ஒன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா கிளிக் ரேஷியோ அதிகமாயிரும். நிறைய பேர் வந்து அதை கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்கீமா. அதுல சொல்ல வந்து இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல் ஓட்டிங் கொடுக்குறாங்கன்னா அது பொய்ன்னு. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க ஸ்கீமால என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே கூகுள் வந்து காமிக்கும். ஸ்கீமால ப்ரூஃப் எதுவும் கிடையாது. இப்ப இதே இது நான் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளோட எவ்வளவு வாங்கியிருக்குன்னு பாருங்க. 4.7 out of 3836. இப்ப நீங்க கேட்கறீங்க, எப்படி உங்க 3800 பேர் இங்க வந்து ரிவ்யூஸ் கொடுத்தாங்களா, படிச்சாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், பாருங்க கூகுள் ரிவ்யூஸ்ல இப்ப 2100 இது அப்டேட் ஆகல, ஒரு 2-3 மாசம் முன்னாடி பண்ணியிருக்காரு. 2200 பேர் ஜஸ்ட் இல்லை, எங்களுக்கு 2000 பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 4000 பேர் கொடுத்தது தான் நம்ம போடுறோம். 40,000 பேர் நம்ம போடல. 40,000 போடுறோம்னா எங்க இருக்குன்னு இருந்ததுன்னு நான் எடுத்து போட்டுருவேன். அப்ப இது மாதிரி ஃபிட்டாவியோ நீங்க கிரீன் சிக்னல்ஸ் கேக்குறீங்க அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியலன்னா இட்ஸ் ஃபேக். அப்ப அங்கேயே ஃபேக்ல உங்களை ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்படி வேணாலும் நாளைக்கு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கூகுள் ஏமாத்துறாங்க இல்ல நம்மளை ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான். கூகுள் மூலமா நம்மளை ஏமாத்துறாங்க. கூகுள் ஏமாத்தி அவங்களுக்கு ஒண்ணு எஸ்சியோட வர போறாங்க. அதனால ஏமாறது யாரு? நம்மளே ஏமாத்துறோம். கூகுளே ஏமாத்துறாங்க, நம்மளே ஏமாத்துறாங்க. அப்ப யாரு வேணாலும் ஏமாத்துவாங்க. பிசினஸ் ஏமாத்துறாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அர்த்தம். அதனால எங்க யார் போட்டிருந்தாலும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் அங்க படிப்பாங்க, எத்தனை பேர் அங்க ரேட்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். அதை வந்து 70,000 பேர் வாங்கினதில் நான் சந்தேகப்படல, அந்த பையங்கிறதுனாலதான் சந்தேகப்படுறேன். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே போடாம இருக்காங்க. இவங்க 16,000 பேர் போட்டிருக்காங்க. இவங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க, மேபி இருக்கலாம். இல்ல அவங்களோட கூகுள் இதை போய் பாருங்க, ரிவ்யூஸ் போய் பாருங்க, அதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்ப 5018 போட்டிருக்காங்க, ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்க வாங்கினா 1241. ஆனா அங்க 5000 போட்டிருக்காங்க. மேபி வேற ஏதாவது போட்டிருக்கலாம். ஓரளவுக்கு 2-3 டைம்ஸ் அதிகமா கொடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப அதிகமா கொடுத்தாங்கன்னா அது போய் சொல்ற மாதிரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் படிக்காத வரைக்கும் யாருமே இது பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து கூகுள வில்சன் எல்லாத்தையும் நம்ம லாகின் நம்ம கொடுக்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் வந்துடும். யாராருக்கு என்னென்ன மிஸ் ஆயிருக்கு அதை பார்த்து அப்ப டவுட் கேள்வி. நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த ஸ்கீமா ரேட்டிங் 4 இது இப்போ சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஸ்கீமா ரேட்டிங் தான் நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட இதில் நம்ம போனோம்னா நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தது யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ரேட்டிங். அந்த ரேட்டிங் தான் இப்போ நான் ஸ்கீமா ரேட்டிங்னு காமிச்சிருந்தேன், ஸ்ட்ரக்சர் டேட்டா. இப்போ அடுத்தது என்ன பேராமீட்டர் இருக்கும், எஸ்சிஓக்கு வந்து என்ன பேராமீட்டர்ல இருக்கும் அப்படின்னா நம்ம நேரம் எங்க பண்றோம் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க. இந்த உள்ள பேஜ் வந்தனையும் இங்கதான் நீங்க நல்லா எடுத்து அனலைஸ் பண்ணணும். இவங்க எப்படியெல்லாம் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி சப்ளை ஆயிருக்கு, என்னென்னலாம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க, எல்லாமே வந்து நீங்க பார்க்கணும். இப்ப எடுத்தோடனே பாருங்க 30% டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் கோர்சஸ். அப்ப எடுத்தோடனே அட்ராக்ட் பண்றாங்க 30% டிஸ்கவுண்ட். இதை கிளிக் பண்ற மாதிரி சொல்றாங்க. வீக்கெண்ட் டீல் 10% plus 20% கேஷ்பேக் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இல்ல இது வந்து சும்மா ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக சொன்னேன். எஸ்சிஓக்கு நான் சொன்னேன். இப்ப எஸ்சிஓ அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன வருதுன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்சஸ் இன் கோயம்புத்தூர். இப்ப கூகுள் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்சஸ் கோயம்புத்தூர் தேடுறப்ப அது போய் நேரா பார்க்குது, யூஆர்எல் எதெல்லாம் மேட்ச் ஆகுது, டைட்டில் மேட்ச் ஆகுது, டிஸ்கிரிப்ஷன், ரேட்டிங், கீவேர்டுக்கு அது சம்மந்தம் இல்லை, பட் ரேட்டிங் இருக்கா பாக்குது. உள்ள வந்தோம் இந்த பேஜுக்குள்ள பாக்குறப்ப ஹெட்டிங் வந்து பாருங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா there is ஆப்ஷன் கால் இன்ஸ்பெக்ட். இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹைலைட் ஆகும். நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்களோ அது ஹைலைட் ஆகும். ஹைலைட் ஆகிற பாருங்க H1 அப்படின்ட்டு அதை சொல்லுது. H1ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்.
2 தான் கொடுத்துருக்காங்க. கோர்சஸ் இன் கோயம்புத்தூர். இங்கே ஒரு ஹெச்எம் மாதிரி ஏதோ ஒரு டைட்டில், என்ன டெக்னிக்கலான்னு தெரியல. பட் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்சஸ் இன் கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வேற எங்கேயாவது கிளிக் பண்ணி பார்ப்போம். பெஸ்ட் டேட்டா ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். இங்க நம்ம போனோம் அப்படின்னா H2ல எழுதியிருக்காங்க. ஸோ HTML வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு. H1, H2, H3, H4, H5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாப் ஹெட்டிங் வந்து H1 அப்படின்னா அதுதான் இருக்கிறதுல பெரிய போர்டுல பெருசா ஹைட்ல ஃபாண்ட்ல இதெல்லாம் இருக்கு. H2ங்கிறது அது கீழே சப் ஹெட்டிங் இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம ஒரு பேஜ் வந்து கூகுள் பாக்குது, எது H1 டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ். அப்ப யூசர் ஒன்று தேடுறாங்க, H1 அப்படின்னு நினைச்சா கூகுள்ல நினைச்சுன்னா அந்த பேஜுக்குள்ள அதை பத்தி தான் இருக்கும் அப்படிங்கறத முடிவு பண்ணுது. ஏன்னா அதான் ஹெட்டிங் ஆஃப் த பேஜ், இன்சைட் பேஜ். அப்ப ஒருவேளை 2 H1 கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கலா கொடுக்கலாம். டெக்னிக்கலான அந்த கோடிங் வைஸ் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்க மோர் தென் ஒரு H1 ஒரு பேஜ்ல இருந்ததுன்னா கூகுள் கெட் கன்ஃபியூஸ்ட். இந்த பேஜுக்கு ஹெட்டிங் வந்து இந்த H1 இல்ல இன்னொரு H1. இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் ஒரு H1, இன்னொரு H1 வந்து பெஸ்ட் சர்டிபிகேஷன் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இப்படி கொடுத்துருக்கீங்க. கூகுள் வந்து யூசர் தேவையான டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ்ன்ட்டு ஒரு H1 அப்படி சொல்லுது, இன்னொரு H1 வந்து சர்டிபிகேஷன் பத்தி சொல்லுது. அப்ப இந்த பேஜ் எனக்கு டவுட்டா இருக்குது, இது எதாவது டீல் பண்ணுதுன்னு தெரியல, அதனால இது போய் பின்னாடி போட்டுருவோம். அதனால ஒரு H1 மட்டும்தான் எப்போ இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எஸ்இஓ தெரிஞ்சவங்க எல்லாமே ஒரு H1 தான் வச்சிருப்பாங்க. டெவலப்பர் அதை யோசிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு H1 கூட இன்னொரு இதுக்கு H1 கொடுத்துடலாம்னு கொடுத்துருவாங்க, 2 எடுத்துட்டு வரட்டும் அப்படின்ட்டு. ஆனா 2 இருந்ததுன்னா கன்ஃபியூஷன் தான் ஆகும் கூகுளுக்கு. ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் கோ ஃபார் ஒரு H1. ஸோ இந்த H1ங்கிறது எப்படி காமிக்கிறதுனா உங்களுக்கு வந்து write yourself பார்த்தீங்கன்னா this is head on. இந்த ஃபார்மேட்ல எழுதுவாங்க H1 H2 அப்படிங்கிறது. இப்போ ஹெட்டிங் பதில ஹெட்டிங் 1 அப்படின்னா H1ல பெருசா இருக்கு, அடுத்து H2 சிறுசா இருக்கு, இதே சிறுசாயிட்டே வரும். அப்ப கூகுள் வந்து இதைத்தான் பாக்குது, இதுதான் ரொம்ப H1ல தான் பெரிய இது எல்லாம் இருக்கு, இதுதான் என்டையர் பேஜ் சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால H1ல கீவேர்டு எப்பவுமே வரும். ஸோ இந்த H1ல யூசர் என்ன சர்ச் பண்றாங்களோ அதை நீங்க மெயினா எடுங்க. இதுல வந்து ரைட் கிளிக் எனேபிள்டு கிடையாதுங்க. இதுல பார்ப்போம் பெஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து H1 வச்சிருப்பாங்க. அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ H1 கீழே அது H1 முடியறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க. நம்பர் 1 டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டுருக்காங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா H2O இல்லை பேராகிராஃப்ல ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ டெவலப்பர் நீங்க சொல்லிடணும் ஒரு H1 தான் இருக்கணும், அது முக்கியமான கீவேர்டா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க சொன்னது ஜென்ரலா நீங்க பாருங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வெப்சைட்டை அப்படிங்கிறது. இப்போ அடுத்த கிரீன் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹோம் பேஜ் கோர்சஸ், ட்ரைனிங் கோர்சஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்சஸ், இது they call it as a bread crumbs. H1 bread crumbs. இதுதான் பிரெட் கம்ஸ். அதாவது ஹோம் அட்வான்ஸ்ட் எஸ்இஓ எந்த டாபிக் கீழே அப்படியே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மேப்பிங் மாதிரி சொல்லுங்க. இப்ப எந்த இடத்துல இருந்தாலும் எடுத்துன்னா இது எந்த கேட்டகரி கீழே வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஸ்டா பிளாக் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த பிரெட் கம்ஸ்ங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அதனால பிரெட் கம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க கூகுள், நீங்க எப்பவுமே பிரெட் கம்ஸ் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பட் இந்த மாதிரி சைட்ஸ்க்கு அது கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா இவங்க கோர்சஸ் இது கீழே சப்மிட்டிங் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கறனால சின்ன சைட்டுக்கு அதை போடுறது இல்லை.
பட் சம்டைம்ஸ் வந்து என்னன்னா நீங்க டிஸ்பிளே பண்ணாட்டியும் பேக் எண்ட்ல வேர்ட் ப்ரெஸ்ல ஆட்டோமேட்டிக்கா பிளகின்ஸ்ல கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த பிளகின்ஸ்ங்கிறது என்னது, ஒரு எஸ்இஓக்குன்னு ஒரு பிளகின் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ இது. அந்த இதை யூஸ் பண்ணீங்கன்னா எஸ்இஓ பண்ணக்கூடிய சில வேலைகளை அது பண்ணுது. இந்த மாதிரி பிரெட் கம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆயிடும். ஸோ டைட்டில் வந்து கிரியேட் ஆகாது, அந்த ஸ்பேஸ் கொடுக்கும், நம்ம தான் போய் டைட்டில் எழுதணும். வேற சில ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அது ஒவ்வொன்றா நான் சொல்றேன். அதனால அந்த மாதிரி பிளகின் போட்டோம்னா நம்ம வேலை குறைவு. இல்ல டெக்னிக்கலா வேற ஜாவா, பைத்தான், பிஹெச்பில எல்லாம் வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க அது மேனுவலா நம்ம பண்ற மாதிரி. அப்ப பிரெட் கிரம்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் யூஸ். இப்ப இங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க. மாஸ்டர் ப்ரோக்ராம் ஓகே 4.9 அவுட் ஆஃப் 4980 ரேட்டிங். இப்ப வெளியில வந்து 17,000 கொடுத்திருந்தாங்க. கொடுத்திருந்தாங்க 5. இங்க பாருங்க 4,009. எதை நம்புவீங்க நீங்க? ஸோ இதை நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். அந்த இடத்துல நம்ம வாட்டுக்கு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு தான் போவோம். பட் இனிமேல் நீங்க பாக்குறது எல்லாமே இந்த மாதிரி பாருங்க. என்னடா வெளியில அவ்வளவு கொடுத்தாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. வேரியேஷன் இருக்கும், ஒரு 100 200 அப்டேட் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 17,000க்கும் 5,000க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 12,000 ரேட்டிங்ஸ் எப்படி மிஸ் ஆனாங்க? ஓவரால் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயும் ஓவரால் வந்துருக்கணும். பைத்தான் பேஜுக்கு தான் அது வருது. சரி, டேட்டா அனலிட்டிக்ஸ் பேஜ். ஆனா என்ன எப்படி ஹைலைட் பண்றாங்கன்னா எடுத்தோன்னையும் ரேட்டிங்ஸ் இங்க கொடுத்துட்றாங்க. உங்களோட வே ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பாருங்க. ஏன்னா லேண்டிங் பேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேண்டிங் பேஜ் வந்து எல்லாருமே ஒரு பிபிடி ரெடி பண்ணணும். நீங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் லேண்டிங் பேஜ்ங்கிறதுனா எந்த பேஜ் மூலமா கஸ்டமர் நம்மளோட சைட்டுக்குள்ள வர்றாங்க, தட் இஸ் கால் லேண்டிங் பேஜ். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர் தேடுறாங்கன்னா அந்த லிங்க் ஒன்று வருது. அவன் எந்த லிங்க்லாம் பார்க்க மாட்டான், டைரக்டா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வர்றாங்க. அப்ப ஆப்பியனோட வெப்சைட்டுக்கு உள்ள வர்றதுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிறது லேண்டிங் பேஜ், அந்த கஸ்டமர் பொறுத்தவரை. அப்ப லேண்டிங் பேஜ் எப்படி இருந்தா அந்த யூசர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ள அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால லேண்டிங் பேஜ் டிசைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ஆடுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லேண்டிங் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ள பண்றது எல்லாமே அப்படியே அந்த ஹெட்டர் செக்ஷனோட அப்படியே சேர்ந்து பண்ணுவீங்க. ஆடுக்குன்ட்டு கூகுள் ஆட்ஸோ இல்ல மெட்டா ஆட்ஸ்க்கோ பண்றப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹெட்டர்ல எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஹெட்டர் ஃபூட்டர்ல எடுத்துருவாங்க. வெறும் அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த பேஜ் வந்து நார்மல் பேஜோட இருக்காது, ரெண்டாவது பேஜா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆடுக்குன்னு தனியா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் நிறைய பேஜ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இப்ப ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். யாராச்சும் பண்ணியிருக்கோம். இல்ல இல்ல, இன்னொரு யூஆர்எல் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். டொமைன்ல வாங்க. ஸ்பான்சர்ல வருதுங்களா இவங்கெல்லாம்? இவங்களும் அந்த மெனு கீழே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தனி பேஜை இவங்களும் கிரியேட் பண்ணலாம். பிரசன்ட் டெக்னாலஜிஸ் ஸ்பான்சர் எக்ஸ்எல்ஆர் டேட்டா மட்டும் பாருங்க. லேண்டிங் பேஜ் பாருங்க. இப்போ வேற எங்கேயுமே அவங்க கொடுக்கல, வெறும் டேட்டா அனலிட்டிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லோகோ நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஏடபிள்யூஎஸ் இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பேஜை பொறுத்தளவுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் மட்டும்தான் இங்க பேசுறாங்க. ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும். அதாவது ஆடு கொடுக்குற லேண்டிங் பேஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடு கொடுக்குற லேண்டிங் பேஜ் வந்து எந்த மெனுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இவங்க இதுல பண்ண சின்ன தப்பு என்னன்னா இதை கிளிக் பண்ணா ஹோம் பேஜ் போயிடும், போகக்கூடாது. அது எதுக்கு அப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு யூசர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா வேற எந்த டீவியேஷனும் உங்களுக்கு ஆகக்கூடாது. டைரக்டா டேட்டா அனலிட்டிக்ஸ் அதை மட்டும் நான் பாக்குறேன், என்கொயரி போடுறதுன்னா அதை மட்டும் என்கொயரி போட்டு நான் வெளியில போயிடுவேன். நீங்க ஹோம் பேஜ் இப்ப கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டேட்டா அனலிஸ்ட் படிக்கலாமா, இல்ல ஏடபிள்யூஎஸ் படிக்கலாமா, அசூர் படிக்கலாமா, இப்படி அவன் மைண்ட் மாறி மாறி போய் நான் எதுலையுமே டெஸ்ட் எடுக்காம போயிருவேன். அப்படிங்கிறதுக்காக லேண்டிங் பேஜுங்கிறது ஒன்லி ஃபார் ஆட்ல வந்து ஒன்லி அந்த பேஜ் மட்டும்தான் இருக்கும். எந்த இது இருந்தாலும் கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு போற மாதிரி வைக்க மாட்டாங்க. ஆனா இதே வெப்சைட்டுக்குள்ள நீங்க பண்ற லேண்டிங் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா மெனூஸ் எல்லாம் இருக்கும், எங்க வேணாலும் போய்க்குவாங்க வந்துவாங்க. ஆனா இந்த லேண்டிங் பேஜுக்குள்ள என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர் தேடி வர்றாங்க, என்னென்ன இருக்கலாம் லேண்டிங் பேஜ்ல?
என்ன இருக்குன்னு சொல்லுங்க. கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன், syllabus, fees, discount, duration, enquiry form, more testimonials, achievements. இந்த பேஜுக்கு லேண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், சார் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ். கேரண்டிஸ் ஆஃப் அதான் எதுக்கு கேரண்டி கொடுக்குறோம்? நீங்க சொல்றாரு அப்படி எழுதிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இன்னும் 2-3 சொல்லுங்க. வெரி குட். இந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னும் 2-3 images, videos. இப்ப டிஸ்கிரிப்ஷன் ஈஸியா read or understand. ஒரே நிமிஷம். கண்டென்ட் ஈஸி டு ரீட். ஸோ இத்தனை இதை நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இதெல்லாம் தான் லேண்டிங் பேஜுக்கு தேவையான ஒன்று. இப்போ என்ன பண்ணிருக்கேன்? கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்களா? ஏதோ சம்திங் வந்து கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன? சிலபஸ். சிலபஸ் எங்க இருக்கு? டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. கோர்ஸ் டீடைல்ஸ், நீங்க இருந்து கோர்ஸ் டீடைல்ஸ் அபவுட் ட்ரெயினர், யாரோ ஸ்டாஃப்னு சொன்னீங்க இருக்கு. சிலபஸ், கரிக்குலம் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? இதெல்லாம் தான் சிலபஸ். அது கரெக்டாக தப்பா உள்ள அந்த இது வந்து வருது. ஃபீஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபீஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்ட்ரோலர் போட்டு அவங்க கேட்க கொடுத்துருக்காங்களான்னு கேட்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஃபீஸ்னு போட்டா அந்த வேர்டே இல்லை. அப்ப லேண்டிங் பேஜ்ல நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது இல்லை. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யோசிங்க. சிலபஸ் கொடுக்குறாங்க, கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டாஃப் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டாஃப் டீடைல்ஸ் பார்ப்பேன். ட்ரெயினர் யாருன்னு பார்ப்போம். சாய் ரவி. ஓகே, ஜெயா டிவில எல்லாம் பேசிட்டு ட்ரெயினர். சாய் ரவி ட்ரெயினர் கொடுத்துருக்காங்க. வேற என்ன நீங்க சொன்னீங்க? என்கொயரி ஃபார்ம் இருக்கு, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் மோட். ட்ரைனிங் மோட்னு என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆன்லைன், ஆஃப்லைன் அது கொடுத்துருக்காங்களா? ஆன்லைன் கிளாஸ் ரூம் ட்ரெயின், மோட் ஆஃப் டெலிவரி கொடுத்துருக்காங்க. சூப்பர். டெஸ்டிமோனியல்ஸ் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ரிவ்யூஸ், கம்பெனி ரிவ்யூஸ். இங்க இது இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் போட்டாலும் நம்ம போட்டதான் சொல்றோம். இது எப்படி நம்புறீங்க? இது ரேவதி 5 ஸ்டார்,
சாட்ஜிபிடியோட ஒரு மெசேஜ் கொடுக்க போகுது. பேருக்கு நம்ம ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கலாம். இது யார் வேணாலும் போடலாம். கரெக்டுங்களா? அப்புறம் ஏன் இது போட்டிருக்காங்க? பொய்ன்னு நல்லா தெரியுது நம்மளுக்கு. அட்லீஸ்ட் இத்தனை நாள் தெரியலனாலும் இனிமேல் நீங்க பாக்குறப்ப இந்த ஆங்கிள் பாப்பீங்க. மோகன், எந்த மோகன் தெரியாது. நான் கொடுத்ததா நீ யாரு கொடுத்தாங்கன்னு தெரியும். கூகுள் ரிவ்யூ எப்படி நம்புறீங்க? அதான் அந்த கம்பெனிக்காரங்களே எழுதிக்கலாம். எப்படி நம்புறீங்க? நிறைய ஆங்கிள் திங்க் பண்ணி பாருங்க. கூகுள் ரிவ்யூவை எப்படி நம்புறீங்க? ஃபேக் ரிவ்யூஸ் இருக்கும், கம்பெனியா கொடுத்துக்கலாம். நான் கேட்கறத எப்படி நம்புறீங்கன்னா, உண்மையாவே 2162 பேர் எழுதியிருக்காங்கன்னா நீ எதை வச்சு நம்புறீங்க? இந்த ரிவ்யூஸ் இருக்கு, எதை வச்சு நம்புறீங்க? இப்போ அவங்க ரிவ்யூ போடுறாங்கன்னா இப்ப நீங்க ரிப்ளை பண்றீங்க. அது நான் ரிப்ளை பண்றேன். ஒரு சிலது வித் இமேஜோட போடும்போது ட்ரஸ்டபிளா, இமேஜோட போடும்போது ட்ரஸ்டபிளா இருக்கும். இங்க புரியுதுங்களா? இங்க வந்து நான் கிளிக் பண்ணேன்னா அன்ஷிப்பா அப்படிங்கிற போறாங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி இருந்ததுனால நீங்க ரிவ்யூ போட முடியுது இல்லை. ஓகேங்களா? அந்த ஜிமெயில் ட்ரூவா இல்லையாங்கிறது கிரியேட் பண்றது கூகுளுக்கு தெரியும். இப்ப இந்த ரிவ்யூஸ்ல பாருங்க, என்ன இருக்குது? பேர் மட்டும்தான் இருக்காது. ஜிமெயிலா இல்ல அவங்க கான்டாக்ட் பண்ண முடியுமா, அவங்களோட போன் நம்பர் ஏதாவது இருக்கா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? நானே நம்மளோட வெப்சைட்ல போடலாம்ல. ஷர்மிளா 5 out of 5 எக்ஸலன்ட், ஸ்ரீமதி 5 out of 5 எக்ஸலன்ட் ட்ரெய்னர் இன் ஆப் அண்ட் டெக்னாலஜி, எது வேணாலும் எழுதலாம். அப்ப எப்படி உண்மை நம்புறது? நம்ப முடியாது. புரிஞ்சுங்களா? பட் ஏன் இதுக்கு திருப்பி அப்படி எழுதுறாங்க அப்படின்னா, கூகுள் இஸ் லுக்கிங் ஃபார் சம் டெஸ்டிமோனியல்ஸ். இப்ப எப்படி லேண்டிங் பேஜ்ல ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்களோ, கூகுள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அவன் புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் கவர் பண்ற பேஜ், லேண்டிங் பேஜ் எது, அந்த பேஜை நம்ம காமிச்சா தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். யூஸ் ஆகும். கூகுள் தந்தானா என்ன நினைக்கிறான்னா, நான் ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறேன்னா அது ஒரு மீனிங் இருக்கணும், அதை யூசருக்கு அது பிடிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்ப அந்த மாதிரி வெப்சைட்டை நான் கொண்டு காமிச்சு நான் கொடுக்கணும்னா யூசர் தேடுறதெல்லாம் இதுல இருக்கணும்ல. யூசர் தேடுறதா நீங்க எல்லாமே சொன்னீங்க, ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னீங்க. கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தான். அப்ப அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கணும். டெஸ்டிமோனியல்ஸ் சொன்னா அப்படி. அப்ப டெஸ்டிமோனியல்ஸ் இருக்காங்கிறத ஆனா வெரிஃபை பண்றது இல்ல கூகுள். இது உண்மையான டெஸ்டிமோனியலான்னு வெரிஃபை பண்றது. ஆனா டெஸ்டிமோனியல் செக்ஷன் வச்சிருக்காங்களா, ஓகே அப்படிங்கிறத பண்றாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், லேண்டிங் பேஜ்ல வந்து நீங்க ஒரு பிபிடி பண்ணுங்க. இப்ப என்னென்னலாம் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க லேண்டிங் பேஜ்ல எல்லாத்தையும் விட்டுட்டு we are providing best data analytics course in Coimbatore, இதை மட்டும் டேட்டா அனாலிசிஸ் இஸ் வெரி குட் ஸ்கோப், அது வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் போட்டீங்கன்னாலும் யூசர் தேவையானது என்ன அப்படின்னா சிலபஸ், ஃபீஸ், டியூரேஷன், ரிவ்யூஸ், பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் யாருமே சொல்ல, கடைசியில் ஒரு சொன்னாங்க எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இப்போ பிளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்களா எங்கேயும் காணும். ஆனா டைப் பண்ணோம்னா பிளேஸ்மெண்ட் 10 இடத்துல வருது. பெஸ்ட் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன். ஆனா யார் பிளேஸ் ஆயிருக்காங்க என்ன அப்படிங்கறத போடவே இல்லை. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. யூசர் வந்து பிளேஸ்மெண்ட் வரப்ப இதெல்லாம் இருக்கு, ஆனா யார் என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்படி ஒரு போட்டிருக்காங்க, இப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு. அப்ப அதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து இருக்கும். நீங்க ப்ரூஃப் வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா அதான் பெஸ்ட் லேண்டிங் பேஜ். ப்ரூஃப் இல்லாம பண்ணாலும் கூகுள் எடுத்து வந்து காமிச்சிடலாம். இப்ப இந்த ரிவ்யூஸ் காமிச்சோம்ல, மோகன் யாருன்னே தெரியாது. யார் வேணாலும் எந்த நேம் போட்டாலும் அது கோடிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும். ப்ரூஃப்ங்கிறது என்னது? ஒரு சர்டிபிகேட், ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுத்த ஒரு சர்டிபிகேட், இல்ல அந்த லிங்க் வந்து இங்க உள்ள கொண்டு வரணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வேல்யூ அதிகமாகும், ட்ரஸ்ட் வந்து அதிகமாகும். அப்ப தேர்ட் பார்ட்டி உங்களை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஜெயா டிவில இருக்கு ஒன்று போட்டாங்க, யூடியூப்ல இருக்குது அந்த ஜெயா டிவி. அப்ப பாருங்க ஒரு டிவி சேனல்ல இவங்க பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வெப்சைட்ல நம்ம காமிக்கணும் அப்படின்னு. இப்ப அதுக்காக வந்து இவங்க ஒருவேளை தேர்ட் பேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னா, சார் இவங்க ஜெயா டிவில வந்து பேசுங்க, ஏன் தேர்ட் பேஜ்ல இருக்கிறாங்க முன்னாடி, அதுதான் சொல்றேன். அது நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்குலாம் பொதுமக்கள் மத்தியில உங்களோட வெப்சைட் ட்ரஸ்ட் அதிகமாகுதோ அவன் கொண்டு வந்து காமிப்பாங்க கூகுள்.
அதை இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. எந்த இதுவுமே டிவியில போய் பேசல, இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கறத அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனாலதான் அந்த லேண்டிங் பேஜ் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அது மட்டும் 100% இருக்கும். இப்ப அதே இதை நீ நம்மளோட வெப்சைட்ல பாரு. இப்ப நம்ம எப்படி போட்டுக்கோம், பெஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் 2025 வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இன்ஸ்பைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்காக பின்னாடி வந்தாங்கிறது தப்பு கிடையாதுங்க. H1ல தான் நான் போட்டிருக்கோம். 2025 ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா கரண்ட் இயர் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்றேன். இப்போ கூகுள் என்ன நினைக்கிறேன்னா பெஸ்ட்னு போட்டிருக்காங்க, இல்ல அனலிட்டிக்ஸ் கோர்ஸ்னு போட்டிருக்காங்க, ஆனா எந்த இயருமே போடல. இப்ப நம்ம வந்து இந்த இயருக்கு தேவையானதை அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கூகுள் நம்மளே 1% நம்ம அதோட மேல அதிகமா போகும். இது எப்படி நடக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கணும். H1 ஃபர்ஸ்ட் 3 கம்பெனி கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ், ஆப்பிள், இவங்க எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. எல்லாருமே H1 போட்டிருக்காங்க. இதுல வந்து உடனே மார்க் கொடுப்பாங்க. H1 அப்படிங்கிறது எல்லாரும் ஓகே சூப்பர், ஆளுக்கு ஒரு மார்க். உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாரும் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ், ஆப்பிள் டெக்னாலஜி 2025 போட்டிருக்காங்க, ஓகே கிவ் 2 மார்க்ஸ். அடுத்து URL டைட்டில், இப்படி ஒவ்வொன்றுக்கும் மார்க் கொடுக்குறப்ப ஒன்றுல கம்மியாகவும் ஒன்றுல நம்ம அதிகமாகவும் இப்படிதான் ஆவரேஜ் இருப்பாங்க. இப்போ புரிஞ்சுங்களா, ஒரு ஸ்கீமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கம்பெனிக்கு 2 மார்க் கொடுப்பாங்க, ஸ்கீமா இல்லாததுக்கு 0 மார்க் கொடுப்பாங்க. ஆனா இன்னொரு இதுல ஸ்கீமா இல்லாதவங்க 5 மார்க் வாங்கிடுவாங்க. அப்ப அதனால டோட்டலா பாக்குறப்ப அவன் அதிகமா இருப்பான். ஸ்கீமா இருந்தங்காட்டி நம்ம முன்னாடி வரல அப்படிங்கிறதுக்கு நான் இதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம். ஸோ அதனால என்னன்னா எல்லாருமே லேண்டிங் பேஜை நீங்க ஒரு டாஸ்கா வச்சு நீங்க பண்ணணும், ஒரு ப்ரெசன்டேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஸ்கீமா மார்க்அப் ஏதோ கோர்ஸ் நீங்க எழுதிட்டு வந்துட்டாங்க, நான் ரன் உட்காது அப்படிங்கறத நான் பார்ப்பேன். இப்ப உங்களுக்கு இங்க நான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப நம்மளோட வெப்சைட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் நான் பார்க்க சொன்னேன் பாத்தீங்களா. தட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் SEO, ஒரு ஜென்ரலாவே பாருங்க. கோர்ஸ் ஹைலைட்ஸ் எடுத்து கோர்ஸ் டீடைல்ஸ் சொன்னீங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, கோர்ஸ் ஃபீஸ் சொன்னீங்க, ட்ரெயினர் ப்ரொஃபைல், சர்டிபிகேஷன்ஸ் யாரா சொன்னீங்க, சிலபஸ் சொன்னீங்க, அதுபோக FAQ வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு, ரிவ்யூஸ் மேக்ஸிமம் இதுல நம்ம கவர் பண்ணிட்டோம். எது கவர் பண்ணாம இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது எந்த இடத்துல கவர் பண்ணிருக்கோங்கிறதை நான் காமிக்கிறோம். ஓகே நம்ம கொடுக்கல, அதனால கவர் பண்ணல. என்கொயரி ஃபார்ம் நம்ம வச்சிருக்கோம். ட்ரைனிங் மோட் ஆன்லைன் ஆஃப்லைன், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்சஸ் அவைலபிள். ஒரு ஹெட்டிங்கா கவர் பண்ணல, பட் உள்ள வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அச்சீவ்மெண்ட்ஸ், வேற ஒரு பேஜ்ல தனியா போட்டிருக்கோம், இதுல போடல. சரி ஓகே, அச்சீவ்மெண்ட்ஸ் நான் போடல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். காம்படிட்டிவ் அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேற யாராவது அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா, நம்ம போடலையா, உடனே எடுத்து போடணும். சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் போட்டிருக்குமா, சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், அது காமிச்சிருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு பாருங்க. இதெல்லாம் போட்டிருக்கோம், பட் வந்து நம்ம அந்த சர்டிஃபிகேட் இமேஜே போட்டுருக்கலாம், சப்போர்ட்ல போட்டுருக்கோம், அது அதுவும் பார்த்தோம். ஸ்டாஃப் டீடைல்ஸ் போட்டோம், பிளேஸ்மெண்ட் கேரண்டி போட்டோம். கேரண்டினா சப்போர்ட், இமேஜஸ், வீடியோஸ் நம்ம போடல, நம்ம போடல. கண்டென்ட் ஈஸி டு ரீட், இது வந்து பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஈஸி டு ரீடா எப்பவுமே அதுதான் போடுவோம், ரொம்ப ஹார்டா இங்கிலீஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணாம சிம்பிளிஃபைடு வெர்ஷன், நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி ஈஸியா புரியுமோ. ஸோ இமேஜஸ் போட்டிருக்கோம், ஆனால் வீடியோஸ் எதுவும் போடல. ஸோ வீடியோஸ்க்கு என்ன பண்ணிருக்கோம்னா லிங்க் மாதிரி நம்ம கொடுத்தாங்க, டெஸ்டிமோனியல்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற டெஸ்டிமோனியல் அதான் டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ யார் வேணாலும் இருக்கலாம், சரவணன் யார் வேணாலும் இருக்கலாம்.
ஆனா இந்த இடத்துல நான் லிங்கை கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ண எங்க போகுது அப்படின்னா கூகுள் ரிவ்யூஸ்க்கு போகுது. அப்ப நான் வந்து இல்லாத ஒண்ணு கூட வந்து அங்க காமிக்கல. புரியுதுங்களா? இல்லாத கொண்டு வந்து காமிக்கல. சும்மா ஒரு பேர் சரவணன் போட்டு நான் கொண்டு வந்து காமிக்கல. அதை கிளிக் பண்ணா எங்க போகுது அப்படிங்கிறதையும் நான் வச்சிருக்கேன். அப்ப ஒரு பக்கம் இருந்த ரிவ்யூஸ் எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்றேன். இப்ப சில பேர் நான் இங்கேயும் போடுவேன். நீங்க கேட்ட மாதிரி வந்து என்னன்னா அந்த மாதிரி டெஸ்டிமோனியல்ஸும் போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கூகுள்ல வந்து அந்த இப்ப நம்மகிட்ட எக்ஸாக்ட் கீவேர்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கூகுள் ரிவ்யூஸ்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் பத்தி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நானே ஒரு டெஸ்டிமோனியல் எழுதுற மாதிரி போட்டுருவேன். வேற வழி இல்லை. இன்னைக்கு வந்து கூகுள்ல நம்ம ரேங்க் ஆகணும்னு அது பண்றோம். இனிமேல் அந்த நீங்க அனலைஸ் பண்ற பாருங்க, அந்த டெஸ்டிமோனியல்ஸ் தான் பொதுவா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லிங்கோட போகுற உண்மையா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கு ஆப்பிள் டெக்னாலஜி எவ்வளவு உண்மையா எல்லாத்தையும் போட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ரிவ்யூஸ் டிஸ்பிளேல இருந்து காமிச்சிட்டேன், உள்ள இருக்கிற டெஸ்டிமோனியல்ஸ் வந்து காமிச்சிட்டேன். அதே ஃபேக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு வெப்சைட்டை பாத்தீங்கன்னா. ஆனா அவங்க ஃபேக்குங்கிறது எஸ்இஓக்காக அவங்க பண்றாங்க. எகைன் இட் இஸ் ஃபேக் தான். எஸ்இஓ கூகுள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எனக்காக இன்னும் மாத்தாத அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? எனக்காக நீங்க ஹெச்எம்ல வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ்னு வைக்காத, உனக்கு என்ன யூசருக்கு வைப்பியோ அதை மட்டும் வெயின்னு சொல்றாங்க. பட் எல்லாருக்குனால அப்படி இருக்க முடியாது. நம்ம கூகுளுக்காக தான் இப்படி நிறைய பேர் ஒர்க் பண்றோம். அதுல ரேங்க் ஆகணும் அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க. பட் அது யூசர் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறது. அப்போ லேண்டிங் பேஜோட கண்டென்ட் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதான் பையர் பர்சனல்னு சொல்லுவோம். ஒரு பையரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன தேடி வர்றாங்களோ நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருந்ததுன்னா 50% அங்க உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடும். இப்ப இந்த பேஜுக்குள்ள வந்தேன் அப்படின்னா ஃபீஸ்னு ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஈஸியா ஃபீஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அது 45,000. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 59, பைத்தான் 59, ஜாவா 59, மேர்ன்ஸ்டாக் இது எல்லாமே வந்து என்ன போடுறோம், இதை தெரிஞ்சுட்டு வர்றவங்க வாங்க, இதுதான் ஃபீஸ் அப்படின்னு நம்ம போடுறோம். இங்க வந்து ஒண்ணு சொல்லி அங்க வந்து சொல்றது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். நிறைய பேர் ஏன் ஃபீஸ் போட மாட்டாங்கன்னா அவங்க தப்பு சொல்ல மாட்டேன், தட் இஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி. இப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா நீங்க 30,000 தான் ஃபீஸ் இருக்கு ஒரு கம்பெனில. ஆனா 30,000 போட்டீங்கன்னா ஐயோ இவ்வளவு காஸ்ட்லியா அப்படின்ட்டு அவங்க வெளியில போயிடுவாங்க. ஆனா வெளியில வந்தீங்கன்னா 50,000 இருக்குது ஃபீஸ். அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ நம்மளை நினைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு ஃபீஸ் யாரும் போட மாட்டாங்க. ஸோ அதனால ஃபீஸ் போட்டதுனால நம்ம பெஸ்ட்னு நான் சொல்ல வரல. நான் போட்ட ஸ்ட்ராட்டஜி வேற இல்லை, சரி ஓப்பனா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டது. ஆனா நிறைய கம்பெனிஸ், நீ எந்த கம்பெனி பாருங்க, இப்போ டேட்டா இது எடுத்தீங்க கிரீன் டெக்னாலஜிஸ்ல ஃபீஸ் இல்லை, ஃபிட்டால பாருங்க கோர்ஸ் ஃபீஸ்னு போட்டிருக்காங்களா, இதை கிளிக் பண்ண எங்கேயாவது ஃபீஸ் வருமானு மட்டும் பாருங்க. 4 இடத்துல இங்க கொடுத்துருக்காங்க. வெறும் என்கொயரி வந்து வச்சிருப்போம். அப்புறம் கோர்ஸ் ஃபீஸ்னு போடணும். கோர்ஸ் ஃபீஸ் கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கறது கொடுக்கூடாது. வெப்சைட்லயே தெரிஞ்சுக்கணும்னு உள்ள வர்றப்ப திருப்பி அதை கிளிக் பண்ணி அப்ப என்னன்னா என்கொயரி தான் முக்கியமா பாக்குறது. கான்டாக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. அதான் சொல்லுவோம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க கோர்ஸ் ஃபீஸ் கேட்கறக்காச்சும் நம்மகிட்ட வரணும். நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் தெரிஞ்சுட்டு மீதிக்கு வாங்கன்னு நம்ம சொல்றோம். சில பேர் வந்து அப்படி வைக்க மாட்டாங்க. அதை தான் சொல்ல வரோம், அது தப்புன்னு நான் சொல்ல வரேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்மளும் இதுக்கு முன்னாடி கோர்ஸ் ஃபீஸ் வைக்காம தான் இருக்கும். ஏதோ ஒன்று காசு நம்மகிட்ட வரணும். எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அவங்களா ஒரு அச்சீவ்மெண்ட் போயிடுவாங்க. நிறைய இருக்கும். ஆனா அவங்க வேற ஏதோ ஒரு தப்பான அச்சீவ்மெண்ட் கொடுத்து இது சரியில்லைன்னு போயிடுவாங்க. அதனால ஆல்வேஸ் என்கொயரி ஜென்ரேட் பண்றதா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்ஸோட வேலை. அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் எப்பவுமே ஒரு இது வந்து நம்மளை கான்டாக்ட் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாங்க. அது முக்கியமானதுல எவ்வளவு வச்சிருப்பாங்க. நீங்க இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டிங் பேஜ் எப்படி இருக்குங்கிறத படிங்க. எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க சொன்ன கண்டென்ட் எல்லாமே அதுல இருக்கா, என்கொயரி ஃபார்ம் எத்தனை இடத்துல இருக்கு, எத்தனை இடத்துல பாப்அப்ல வந்து வாங்குறாங்க, சேட் எப்படி கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் இங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்தா இந்த மாதிரி ஒண்ணு போகுது. கால் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல்ல வச்சீங்கன்னா வேற மாதிரி உடனே கால் போகும். எஃப்ஏக்யூல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு 3 கம்பெனிஸ் நான் எடுத்து பார்க்க சொல்லுவேன். ஓகே. ஸோ நாளைக்கு வர்றப்ப டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு எல்லாருமே ஒரு காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ ஆளுக்கு ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, இல்ல சேர்ந்து பண்றதுனாலும் பண்ணுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பண்ணாம இருக்கிறதுக்கு சேர்ந்து பண்ணீங்கனாலும் ஓகே தான்.
ஆனா பேசி வச்சுக்கோங்க, ஒரே கம்பெனியை எல்லாரும் எடுக்க வேண்டியதில்லை, வேற வேற கம்பெனி எடுத்தீங்கன்னா தான் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப ஈஸியா இருக்கும். யார் யார் என்ன இல்லை, 1 பேர் 2 பேர் சேர்ந்து பண்ணுங்க, இல்ல தனியாவும் பண்ணுங்க, எதா இருந்தாலும் ஓகே. பட் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கே பண்றது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வரோம். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் தட் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து வந்து லேண்டிங் பேஜுக்கு ஒரு பிபிடி பண்ணணும். நீங்க லேண்டிங் பேஜ் நான் சொல்லிட்டேன், என்ன கஸ்டமர் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூஐ யூஎக்ஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லுக் அண்ட் ஃபீல், பட்டனுக்கு என்ன கலர் இருக்கணும், பட்டன் எவ்வளவு சைஸ்ல இருக்கணும். இப்போ வாட்ஸ்அப் இவ்வளவு பெருசா ஐக்கான் போட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு பிடிச்சது எத்தனை பேருக்கு பிடிக்கல, பிடிச்சது பிடிக்கல பிடிக்கல. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்பவுமே யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது. நம்ம எப்பவுமே அதான் சொல்லுவோம், ஒரே மாதிரி இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா, எல்லாமே ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது, பிடிக்காத மாதிரியும் இருக்கக்கூடாது, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கணும். அதனாலதான் லேண்டிங் பேஜோட டிசைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இவ்வளவு கரிச்சு போடுறப்ப அப்ப நீங்க எப்படி இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுன்னா, நீங்க 4 பேர்த்துக்கு கேட்டு பார்க்கணும், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இது பிடிக்கல, இந்த கலர் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா. இப்படிதான் நம்ம ஃபீட்பேக் எடுத்து தான் பண்ண முடியும். நான் ஏன் சேட் பாட் ரெடி பண்ணப்போ உங்களுக்கு எல்லாம் சேட் பண்ணுங்கன்னு போட்டு அனுப்பிச்சேன், இட் இஸ் ஃபார் ஃபீட்பேக். ஜியோ எதுக்கு 3 மாசம் ஃப்ரீயா கொடுத்தாங்க, இட் இஸ் டு ஜென்ரேட் ஃபீட்பேக், எப்படி ஒர்க் ஆகுது, இத்தனை பேர் லாகின் பண்ணா எப்படி இருக்கும், அந்த டைம்ல சிம் கார்டு கொடுத்து எல்லாம் பண்ணாங்கன்னா தன்னோட காசை கொடுத்து அவன் டெஸ்ட் பண்றான். நான் எல்லாமே ரெடின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பக் இருந்தா எல்லாம் வேண்டாம்னு போயிருவீங்க. ஃப்ரீயா கொடுக்குறப்ப டெஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னது? யூஐனா மோஸ்ட்லி இந்த பட்டன், கலர், ஃபாண்ட் அப்படியெல்லாம் சொல்லுவோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது லேண்டிங் பேஜ்ல முக்கியமான டேர்ம், யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஐ யூஎக்ஸ் லேண்டிங் பேஜ்ல யூஐ யூஎக்ஸ், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் லேண்டிங் கண்டென்ட் வைஸ் இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைஸ் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க. லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். நீங்க கண்டென்ட் எல்லாமே சூப்பரா போட்டு லுக் அண்ட் ஃபீல் தெரியலன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க, ஓகேங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர்றாங்க, ஃபுல்லா அவங்களுக்கு தேவையானது இருக்கு, வாங்க டின்னர் சாப்பிடலாம்னு கூப்பிடுறீங்க, லஞ்ச் சாப்பிடலாம்னு கூப்பிடுறீங்க, லஞ்சுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி கிச்சன்ல அந்த டைனிங் ஹால்ல வச்சிருக்கீங்க. உள்ள வந்தோன்னுமே எங்க வர்றாருன்னா, லேண்டிங் பேஜ் வந்து ஹால்னு வச்சுக்கோங்க, ஹால் வழியா உள்ள வர்றாரு. சோஃபா அப்படியே உடஞ்சி கிடக்குது, கண்ணாடி தூள் உடஞ்சி கீழே கிடக்குது, சேர் எல்லாம் கவுந்து கிடக்குது, வால் எல்லாம் ஃபுல்லா பெயிண்ட் ஏதோ அப்படி கிடக்குது. டிஸ்டர்பன்ஸ் ஆகும். வர்றப்பே இப்படி வச்சிருக்காங்க வீட்டை, நம்ம எப்படி போறதா, லஞ்சுக்காக வரணுமா, பேசாம நம்ம கம்மன், ஏன்னா நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லையோ, இப்படி எல்லாம் வரணும்னு தெரிஞ்சு இப்படி பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக திரும்பி போயிடுவாங்க நிறைய பேர். அந்த இடத்துல யாரும் இல்லைன்னா வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க. ஈவன் தான் உள்ள வந்து பிரியாணி மீல்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லை அப்படின்னா திரும்பி போயிடும். அது யூசர் இன்டர்ஃபேஸ் சரியில்லை அப்படின்னா திரும்பி போயிடும், ஈவன் தோ எல்லாமே இருந்தாலும் கூட. ஸோ அதனாலதான் நம்ம சொல்றோம், கண்டென்ட் எல்லாமே அவங்க எதிர்பார்த்தது இதெல்லாம் இருக்கு, ஆனா உங்களோட லுக் அண்ட் ஃபீல் வந்தோடனே பாப் அப் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, எதையும் க்ளோஸ் கிளிக் பண்ண விடாம பண்ணுது, இரிட்டேட் ஆகி கம்முன்னு போயிடுறோம். அதனால யூசர் என்னைக்கு இரிட்டேட் ஆகக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தான் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வர்றோம். அப்போ அவங்க இரிட்டேட் ஆகாத அளவுக்கு என்னென்ன கலர் காம்பினேஷன் இருக்கு, ஒரு மையா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா ரொம்ப மைல்டா ஒரு பாட்டு ஓடிட்டு, பப்புக்குள்ள போனீங்க அப்படின்னா பயங்கர தாம் தூம் நடிச்சுட்டு போடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனா ஒரு அட்மாஸ்பியர், போலீஸ் ஸ்டேஷன் போனா ரெட் கலர் பெயிண்ட், அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ் என்ன லைக் பண்ணுவாங்க, என்ன கலர் லைக் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி லோகோல் வந்து எல்லாமே. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது அந்த பட்டன், கலர், ஃபாண்ட் இது எல்லாமே. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நான் ஒன்று தேடுறத வந்து எனக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கூடாது. இப்போ இந்த கம்பெனி எடுத்துக்கோங்க, ஃபீஸ் அப்படின்னு நீங்க தேடுறீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ல போட்டீங்கன்னா ஒன்று வரும், அது ஒரு மெத்தட். இல்ல இந்த இடத்துல எங்க போய் தேடுறீங்கன்னு பாருங்க, எப்படி தேடுறீங்களா, என்ன பண்ணிருக்காங்க பியூட்டிஃபுல்லா இந்த இது பண்ணிட்டாங்க, டேப் வச்சுட்டாங்க.
இல்லாட்டி இந்த டேப் வைக்கலைன்னா நீங்க கண்டென்ட்ல போய் தேடிட்டு இருக்கணும், சிலபஸ் எங்க இருக்கு, டியூரேஷன் எங்க இருக்கு. கிட்ட பாருங்க. டேப் வச்சிட்டாங்களா? அப்கமிங் பேட்சஸ், சிலபஸ், ட்ரெய்னர் ப்ரொஃபைல், சர்டிஃபிகேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, ரிவ்யூஸ், டெஸ்டிமோனியல், ஹியூமன் டெக்னாலஜி. எங்க போய் நீங்க தேடுவீங்க பாருங்க. நிறைய பேர் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நம்மளோட பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நேரம் அந்த இடத்துக்கு போயிடும். சிலபஸ் நேரம் இங்க வந்து சொல்லுங்க. இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு யூசரை போட்டு தேட விடக்கூடாது, சுத்தி விடக்கூடாது. ஒரு என்கொயரி ஃபார்ம் நான் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, சரி அதுக்கு வந்துருக்கேன், சரி ஓகே எனக்கு இது வரைக்கும் பிடிச்சது ஃபில்அப் பண்ணலாம், டக்குன்னு என்கொயரி ஃபார்ம் எனக்கு வரும். இது கிளிக் பண்ணேன்னா ஃபார்ம் நான் கிளிக் பண்ணி என்கொயரி ஃபார்ம் கொடுத்துருவேன். நான் தேடக்கூடாது, என்கொயரி ஃபார்ம் எங்கடா வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தேடக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம லீட் ஜெனரேஷன் நமக்கு முக்கியம். இதுல எண்ணி பாருங்க, எத்தனை தடவை நான் என்கொயரி ஃபார்ம் வச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. கம்பெனி எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. இதான் அப்சர்வேஷன்ல வர்றது, லேண்டிங் பேஜ் அப்சர்வேஷன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா என்னை கான்டாக்ட் பண்றதுக்கு எல்லாமே இருக்கும். போட்டோஸ், எஃப்ஏக்யூ, பிளேஸ்மெண்ட் கிளைண்ட்ஸ், டெவலப்மெண்ட் கிளைண்ட்ஸ், அதுதான் இருக்கு. வேற என்ன அக்ரெடிடேஷன், நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆட் ஆகுது, இதெல்லாம் இருந்ததுன்னா லேண்டிங் பேஜ் நல்லா இருக்கும். அப்ப இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கஷ்டப்படாம ஒரு பொருளை அவன் கண்டுபிடிக்கிறது. இங்கிருந்து பல்லடம் போகணும், நான் என்ன பண்ணுவேன், கோயம்புத்தூர்ல இருந்து நேரா திருச்சி ரோட பிடிச்சி சிங்காநல்லூர், கொண்டிப்புதூர் இப்படி போய் 40 கிலோமீட்டர்ஸ் நான் போய் பல்லடம் ரீச் ஆயிடும். இன்னொரு இது வந்து நான் பொள்ளாச்சி இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு பொள்ளாச்சியில இருந்து பல்லடம் ரூட் முடிச்சு இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ்ல டிராவல் பண்ணணும். ரெண்டும் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுறோம். ஆனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எது, ஃபர்ஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ்ல போறோம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் குட். இப்படி போய் 80 கிலோமீட்டர்ஸ் போட்டீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து கூகுள் அதையும் பார்க்குது, அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இதுல வந்து பிரெட் கிரம்ஸ் பார்த்தோம், லேண்டிங் பேஜ் டிசைன் பார்த்தோம், ஸ்கீமா இது நம்ம பார்த்தோங்க, ஹெச்எல் டேக் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பேராமீட்டர்ஸ் இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணணும். இது வரைக்கும் டவுட் இருக்கா?